ஹலோ ரீல் பெட்டி வியூவர்ஸ், நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம கோலிவுட் வட்டாரத்திலையும் மற்ற திரையுலக வட்டாரத்திலையும் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுன்ற விஷயங்களை பார்ப்போம் வாங்க. விஜய் ஆண்டனி அவர்களின் அடுத்த திரைப்படமான யமன் திரைப்படம் ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் அவர்களின் ராடன் பேனர் தயாரிக்கும் என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் ஆண்டனியை இதே ராடன் பேனர் தான் ஒரு மெகா சீரியலுக்கு மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. சில பல காரணங்களால் சிங்கம் 3ஆம் பாகம் திரைப்படம் போஸ்ட்பான் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் இது ஒரு நல்ல வெளியீட்டிற்கு என்றும் உங்களுடைய வரவேற்பு எங்களுக்கு எப்போதும் தேவை என்றும் நடிகர் சூர்யா கேட்டுக்கொண்டார். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ப்ரூஸ் லீ திரைப்படம் 2017ஆம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகும் என கூறப்படுகிறது. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பைரவா திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விரைவில் சசிகலா பற்றிய கதாபாத்திரத்தை மையமாக வைத்து ஒரு அரசியல் திரைப்படம் உருவாக்க உள்ளார் இயக்குனர் ராம் கோபால் வர்மா. படத்தின் பெயர் சசிகலா. ஆஸ்கார் போட்டியில் இருந்து விசாரணை திரைப்படம் வெளியேறியது. ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் விசாரணை திரைப்படம் இடம்பெறவில்லை. நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்களுடைய பலே வெள்ளைய தேவா டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வெளியாகப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பெட்டி.